இந்த ஆக்சிடென்ட் ஆன டாகு இன்னும் அட்மிஷனில் தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ மார்னிங் வீடியோ அனுப்பியிருக்காங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கானாம் கொஞ்சமாக. இவங்க வந்திருக்காங்க இந்த அம்மா அந்த டாகை பார்க்க. இவங்களுக்கு வீடு கிடையாதாம். இவனுக்கு இந்த அம்மா தான் அந்த டாகுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். அங்கே ஒரு 4, 5 டாகுக்கு அவங்க ஃபீட் பண்ணுறாங்க. திருச்சியில் ஒரு ஏரியாவில் இவங்களே வந்து ஒவ்வொரு இடத்துல கடையில் ஏதாவது திண்ணையில் அப்படி தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அவங்க 4, 5 டாகுக்கு ஃபீட் பண்ணி பார்த்துக்கிறாங்களாம். அவங்கள பார்த்தவொடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவங்கள வந்தோடனே அவன் வந்து கொஞ்சம் எழுந்து நடந்து அப்படியே நார்மலுக்கு வந்திருக்கான். அவங்க வந்து அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. அவங்களே ரோட்டோரத்தில இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க 4, 5 டாக்கு ஃபீட் பண்ணி பார்த்துக்கிறாங்களாம். இவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு எல்லா இடத்துலயும் ஹெல்ப் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். 3 நாளுக்கு அப்புறம் தான் வேறொருத்தர் மூலமா என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க. இப்போ அவன் பரவால்ல, இம்ப்ரூவ் ஆயிட்டு வரான். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவங்கள பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால பணம் எதுவும் கட்ட முடியாது. ஆனா அவன எப்படியாவது காப்பாத்தி குடுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அழுதாங்க. அவன் இப்போ பரவால்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரான். டெய்லி நான் வந்து அவன பார்க்குறேன் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அவனுக்கு இன்னும் நிறைய பில்ஸ் பெண்டிங் இருக்கு. அவனுக்கு முடிஞ்சவங்க டொனேட் பண்ணுங்க.